இன்று கேரட் கோஸ் பொரியல் இன்று பார்க்கலாம். கோஸை நன்றாக 1 கிலோ கோஸ் எடுத்துக்கொண்டு 4 பீஸாக வெட்டி கொண்டு கேரட் இலைக்கும் துருவியில் நன்றாக துருவ வேண்டும். கேரட்டு சீவுற நல்ல வாழைக்காய் பச்சி போடுவோம்ல, அதில் வச்சு துருவினோம்னா நல்ல பூவாக சூப்பராக வந்துடும். 5 நிமிஷத்தில் 1 கிலோ கோஸை பொரிச்சு வெட்டிடலாம். அதன் பின்னர் கேரட்டை பொடிசாக கட் பண்ணி பின்னர் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்தவுடன் கடுகு பொரிந்தவுடன் வெங்காயம், கருவேப்பிலை, பொரிந்தவுடன் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கவும். பின்னர் சிறுபருப்பு சேர்த்து வதக்கி கொண்டு வெட்டி வைத்த கேரட்டை சேர்த்து வதக்கவும். பட்டாணி, வேக வைத்த பச்சை பட்டாணி சேர்த்து நன்றாக கிளறவும். கொஞ்ச நேரம் வேக விட்டு பின்னர் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்ளவும். கேரட்டு வேவதற்கு பின்னர் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், பொடி வெங்காயம் சேர்த்து அரைத்த கலவையை அதனுள் சேர்த்து நன்றாக கிளறவும். வேக வைத்த கோஸை சேர்த்து கிளறி பின்னர் தேங்காய் சேர்த்து இறக்கவும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள்.